Hi, நான் உங்க தீபக் and you're watching Tube 11. Stay connected. இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு இன்னொரு புதிய கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் துறையை சேர்ந்தவங்க and she is none other than ஸ்ரீமதி விதுஷி அருணா ராஜாமணி அவர்கள். Welcome ma'am. Sadhguru Namaha. Welcome. Thank you. Ma'am, before we start the interview, உங்க பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா டான்ஸ் பத்தி நம்ம நிறைய பேச போறோம் and we also have another four members on the platform இல்லைங்களா, கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு விரும்புறேன். உங்க பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஷியர். ரொம்ப சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆரம்பிச்சேன். அரௌண்ட் ஒரு 5 years 6 years ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்பெல்லாம் ரொம்ப I was very normal student for going for dance class. ஏன்னா போறது வரது அப்படிதான் இருந்தது. சடன்லி ஒரு 8th standard படிக்கும்போது ஆனுவல் டே பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ அப்ப வந்து ஒரு ஆண்டாள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஓகே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் டான்ஸ். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வித் அ டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா அப்ப டான்ஸ் டீச்சர் ஆகணும்ல அதுல ஒன்றும் ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறமா when I came to Bangalore, அதாவது பிஃபோர் மேரேஜ் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி I thought of working. I was going in a different line. I have done my BSc Mathematics from University of Madras and I படிச்சு முடிச்சேன். International Airline Travel and Tourism Management படிச்சேன். So I was working for a travel agency. Cool work பண்ணிட்டு இருந்தேன். So this was in the side அவ்வளவுதான். But I never thought that I will take this as a profession before marriage. So after marriage I went to the Gulf. I was staying for 3-4 years and we came back and settled in Bangalore. Nice. அப்போ I thought of okay சரி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு நாள் தோணுது. Then my mother told இல்ல நீ something you have to start. நீ கத்துனதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. You have to start something. You share whatever you know, you share with your students. அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயமா இருந்தது முதல்ல. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க குரு கிட்ட கேட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அவர் வந்து பண்ணுமா எஸ் எலிஜிபிள் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில. எனக்கு அதுவே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. Then I started and almost இப்போ 2006 21st June 2006 ஆரம்பிச்சேன். Now this is my 14th year. It's going by God's grace. Super man, super. With all support from my family. Sure man. But yeah, family support இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லீங்களா? That's nice to know. So people இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வியூவா இருக்க போறது இல்ல. நான் கேள்வி கேட்டு அருணா மேம் பதில் சொல்ல போறது கிடையாது. அவங்களுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல. அவங்களும் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்பாங்க. சோ அவங்க கேட்டு முடிச்சன நான் என்னுடைய கேள்வியும் கேட்க விரும்புறேன். ஓகேங்களா? சோ shall we start? Yeah? சரி. Yeah, go ahead. பார்க்கலாம் உங்க கேள்வி கேளுங்க. போலாம். Let's move on. Yeah, okay, go ahead Shailaja. Can I go on? Can you hear me? Yeah. Okay. Good afternoon, ma'am. So my first question to you is that where did your love of dance come from? That's what when I started, I just told you, right? In 8th standard, I was doing for an annual day as an Andal. So full annual day, I was doing the solo performance. 30 minutes Andal dance ஆடினதுக்கு அப்புறமா அப்பதான் என்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சது. அப்ப என்னோட ஹெட் மிஸ்ட்ரஸ் சொன்னாங்க நீ வந்து பெரிய டான்ஸரா வருவமா, இதே மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ண, ரொம்ப நல்லா பண்ணின, ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன. சோ அப்புறம் நிறைய பேர் பார்க்கும்போது ஸ்கூல்ல நீந்தானா ஆண்டாள் அடின நீந்தானா ஆண்டாள் அடினு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பண்ணுவாங்க. அப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் ஒன்னும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. சும்மா போய் கிளாஸ்க்கு போறது வர்றது அவ்வளவுதான். ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதுக்கப்புறமா அந்த ஒரு பிரேக் கிடைச்சதுக்கு அப்புறமா then I started okay நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. Then I got my குரு. அவர்தான் சொல்லணும்.
அவர் தான் வந்து இன்னைக்கு ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கேன்னா he is a biggest support. அதாவது அவரோட blessingsல தான் இருக்கேன். So அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனது still going on. That is my first start. Great. Lovely. So Shailija, நீங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா? Are you satisfied with the answer? Should we move on? Yes. Yeah. Lovely. So next person. Hi ma'am. Hi Sapna. மேம் நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. உங்களுக்கே பரதநாட்டியம் தவிர இன்னும் சில டான்ஸ் ஃபார்ம்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் தெரியும். பட் ஸ்டில் வை பரதநாட்டியம்? நீங்க ஏன் பரதநாட்டியம் சூஸ் பண்ணீங்க? அகைன் என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சேன். பட் என்னோட டான்ஸ் ஸ்கூல்ல நான் கத்துண்டப்போ we used to start இந்த கரகம், காவடி, அப்புறம் வந்து மயில், the peacock, the snake, அப்புறம் வந்து நாங்க தட்டுல அந்த தாம்பாளம், குச்சிப்புடி டான்ஸ் எல்லாமே பண்ணுவோம். சோ அதனால எங்களுக்கு வந்து பரதநாட்டியம் வந்து ஒரு பேஸ் எங்களுக்கு. அண்ட் மோகினி ஆட்டம் கூட we did performance. சோ எதுவுமே விடல. எங்களோட குரு எப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கணும் நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நீ இன்னைக்கு மோகினி ஆட்டம் பண்ணுமா அப்படிம்பாரு. சோ நம்மள செலக்ட் பண்ணி அந்த ஒரு வாரத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணி உடனே பண்ணி காமிக்கிற மாதிரி. தட்டு கொடுத்த தாம்பாளத்துல டான்ஸ் ஆடுமா அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. இல்ல கத்துக்கோ நீனு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நியூவான்சஸ் கத்து கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணாரு. சோ அதனால எல்லாம் ஒரு அத்துப்படி. அண்ட் இப்போ என்னோட ஸ்கூல் அனுவல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்னேக் டான்ஸ் இருக்கு, பிளேட் டான்ஸ் இருக்கு, காக் டான்சஸ் எல்லாமே வச்சு பண்றோம். நம்ம மோகினி ஆட்டம் பண்ணுவோம் 2 தடவை. ஒரு மலையாளம் சாங்குக்கு மோகினி ஆட்டம் பண்ணுவோம். சோ எல்லாமே இட் இஸ் கோயிங். பரதநாட்டியம்ங்கிறது த பேஸ், அவ்வளவுதான். சோ என்னோட குரு சொல்லுவார், பரதநாட்டியம் நல்லா முறையா கத்துக்கோமா, நீ என்ன வேணா பண்ணலாம், நீ என்ன நினைச்சாலும் பண்ணலாம் அப்படின்னு. சோ இட்ஸ் கோயிங் ஆன், அவ்வளவுதான். Thank you ma'am. Thank you Sapna for that question. Next we'll move to Ashwini, please. Ashwini, over to you. Thank you Deepak. Good afternoon ma'am. Good afternoon Ashwini. என்னோட क्वेश्चन வந்துட்டு நீங்க BSc மேத்ஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்க ஏர்லைன்ல வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அப்படி இருந்தும் நீங்க வந்து டான்ஸ் ஃபார்மை உங்க கரியரா சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? அதுவும் what inspired you to take this dance form as a career? Okay, I thought that I will never come into dance line because of எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் still before starting the classes, அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் I thought okay, I have to go for work. அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தது எனக்கு. Because 12 years I was working for in India and abroad. ரெண்டுத்துலயும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். So I had a 12 years of travel line experience. அதனால எனக்கு அதுதான் என்னோட ப்ரொஃபஷன் நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் சடன்லி மை சன் வாஸ் டூ ஸ்மால் தட் டைம். ஸோ பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கும் போது ஐ ஜஸ்ட் என்னோட டைமிங்ஸ் வந்து பார்த்தோன்னா மார்னிங் 8 to evening 8 இருக்கும். அண்ட் சாட்டர்டேஸ் எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஐ ஹேவ் டு மேனேஜ் த ஃபேமிலி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ லெஃப்ட் த ஜாப். சரி வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக். என்னோட ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு 2 years பிரேக் எடுத்துக்கோங்க மேம், அப்புறம் தென் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னாங்க. ஸோ ஐ டுக் அ பிரேக் ஃபார் 2 years. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சடனாக சரி நம்ம லெட்டஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்ன குழந்தைய வந்து க்ரஷில் விட்டுட்டு போகிறது அதெல்லாம் வந்து டே கேரில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில். அவனும் ஹி வில் நாட் ஆல்சோ செட் அலாங் வித் எனிபடி, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், சும்மா உட்காந்து பண்ணக்கூடாது, சம்திங் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னப்போ மை மதர் டோல்ட், நீ வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ண, பாட்டு கற்றுக் கொடு பசங்களுக்கு, சும்மா உட்காரக்கூடாது, யூ ஹாவ் டு டூ சம்திங் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐ ஸ்டார்டட் தி மியூசிக் கிளாஸ். அதுக்கப்புறம் குரு கிட்ட கேட்டேன், அவரு ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டாரு. சரின்னு ஓகேன்னு அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். காட்ஸ் கிரேஸ் இப்போ ஆச்சு ஒரு 14 years போயின்னு இருக்கு. ஸோ அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஐ டிட் நாட் நோ தட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஸ்கூல் லைக் திஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலி. ஸோ நவ் இட் இஸ் கோயிங் ஆன், அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹாவ் டு மேக் மை செல்ஃப் ரெடின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஐ ஹவ் கம் டு திஸ் ப்ரொஃபஷன்
நான் வந்து என்ன ஒரு டெடிகேட்டட் டீச்சரா, ஒரு குவாலிஃபைட் டீச்சரா பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் மேட் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ I've done my graduation, post graduation and MPhil in Bani Sangeet Parishadல பண்ணதுனால now okay yes I can do it அப்படின்ற ஒரு இது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததானே நான் வந்து டீச் பண்ண முடியும் இல்லையா. So now I got the confidence after doing all this exams, theories, practicals எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் then I changed my mind. ஒரு 5 years அப்ப கூட it was in dilemma. சரி இல்ல வேண்டாம், டான்ஸ் வேண்டாம், திருப்பி போயிடலாமா ஆஃபீஸ்க்கு அப்படின்லாம் கூட தோணுது. பட் ஆஃப்டர் தட் ஓகே வேண்டாம், இதுதான் நம்மளுக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஃபர்காட் மை ஆஃபீஸ். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் 2006 ஐ நெவர் ஸ்டெப் இன்டு எனி ஆஃபீஸ். அவ்வளோதான், விட்டாச்சு. ஐ மேட் மை மைண்ட் தட் டான்ஸ் அண்ட் மியூசிக் இஸ் மை லைஃப் அப்படின்னு வச்சாச்சு. தேங்க்யூ. Thank you, Ashwini. So next, Kavya, can you ask your question, please? Thank you, ma'am. Good afternoon, ma'am. Good afternoon, Kavya. Ma'am, I would like to know about the Guru Parampara. இப்போ நிறைய இடத்துல குரு பரம்பரை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க on social media everything. But from you, I want to know what do you think about Guru Parampara? குரு பரம்பரா, என்னோட குருவை பத்தி பேசுறதுன்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அண்ட் அவர் டான்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு மாசம் கூட பேசுவார் அவர். ஸோ வெரி வெல், ஹைலி நாலேஜ்ட் அண்ட் அ கிரேட் லெஜண்ட் இன் டான்ஸ். ஒரே ஒரு ஐம் ஃபீலிங் ஸோ லக்கி தட் இந்த ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்துல. ஸோ அதனால இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து ஒரு குருவா கிடைச்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இஸ் அ கிரேட் லெஜண்ட் இன் டான்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப நிறைய இருக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துனது பங்க்சுவாலிட்டி ஃபர்ஸ்ட், டெடிகேஷன், சின்சியாரிட்டி. எங்களுக்கு சொல்லுவாரு பங்க்சுவாலிட்டி வந்து எப்பயுமே இருக்கணும். டான்ஸ் கிளாஸ் வந்தா கூட நீ 5 நிமிஷம் லேட்டா வந்தா கிடையாது, நோ யூ ஆர் நாட் அலவுட் அப்படின்றவாரு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும்னா 5:30னா 5:29க்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதை வந்து இன்னும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படி 5:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன டைம் சொல்லியிருக்கோம்னா அந்த டைமுக்கு 1 நிமிஷம் முன்னாடி நம்ம ரெடி ஆயிடணும். இன்னும் அந்த அளவுக்கு ஐ கேன் டூ இட். அவர்கிட்ட நிறைய கத்துட்டு இருக்கேன் நான். அவர் வந்து என்னை வந்து நீ வந்து இப்படி பண்ணுமா, அதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு இங்க வருவாரு, வந்துட்டு சொல்லுவாரு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், ஒன்னு பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றா, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்க, அரங்கேற்றம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. 2 அரங்கேற்றமும் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அண்ட் சல்லங்க பூஜையில கூட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ லைவா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால யூஆர் கீப் டூயிங் குட், கீப் டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுவாரு. ஸோ அவரை பத்தி அவர் தான் வந்து எனக்கு நீ டான்ஸ் மட்டும் கத்துண்டா போறாது, நீ வந்து டான்ஸ்னா வெறும் டான்ஸ் ஆடுறது மட்டும் டான்ஸ் கிடையாது, டான்ஸ்னா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு, டான்ஸ்ல தியரி தெரியணும், நெட்டுவாங்க கத்துக்கணும், எல்லாமே கத்துக்கணும், நீ ஜதி சொல்ல தெரியணும்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல எங்களுக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, நம்ம டான்ஸ் எங்க எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப கேஷுவலா இது பண்ணிட்டோம். அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு ஒரு டான்ஸ் டீச்சர் நான் ஆரம்பிக்கிறேங்கும் போது எஸ் ஐ கேன் டூ இட்னு ஒரு கான்ஃபிடென்ஸோட சொல்லும் போது இஸ் பிஹைண்ட் இட், அவ்வளவுதான். அதனால அந்த அளவுக்கு பண்றாங்க. இப்ப நானும் அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் டான்ஸ்னா டான்ஸ் மட்டும் ஆடினா பத்தாது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டான்ஸ் ப்ரொஃபஷனல், இப்ப பேஷனுக்காக கத்துக்கிறாங்க, நாளைக்கு ப்ரொஃபஷன்ல வந்து எடுத்துக்கும் போது they should be able to do it on their own. அதனால I am also doing this, following the same way. So அதனால குரு வந்து it is really a blessing for me in my life. Thank you, ma'am. So over to Shailaja. Can I go on? Yeah, go ahead. Hello? Yeah, we can hear you, Shailaja. Go ahead. Okay. Ma'am, so when do you think a person is eligible to call themselves as a dance teacher? Okay.
டான்ஸ் டீச்சரா இருக்கணுங்கிறதுக்கு டான்ஸரா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஓகே டான்ஸ் ஆடணுமா ஆடிடலாம், மேக்கப் போடணுமா போட்டு விடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமா பேஷன்ஸ் வேணும் பசங்களோட. ஏன்னா இப்ப இருக்கிற சில்ட்ரன் பாத்தீங்கன்னா they are very fast. They are very fast in grasping power. ரொம்ப grasping power ஜாஸ்தி இப்ப இருக்கிற பசங்களுக்கு. அவங்க வந்து அவங்களோட ஏத்த மாதிரி and all children are the same. ஒண்ணுமே ஒருத்தர் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த டீச்சர் வந்து கரெக்டா ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க பசங்களை அனலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்து they will be able to handle the children. அண்ட் ரெண்டாவது டான்ஸ் டீச்சருங்கும் போது இட் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்னோட பெர்ஃபார்மன்சஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வருஷமும் I'll be doing the annual day. அந்த ஒரு ஆனுவல் டேவும் நம்ம எல்லா பசங்களையும் நல்லா ஆட வைக்கணும், நல்லா கத்து தரணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் இப்ப பார்த்தேன்னா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லாரும் எக்ஸாம்ஸ் அனுப்புறாங்க, நம்மளும் அனுப்புறோம்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்ஸ்க்கு எடுத்தேன்னா ஐ ஹாவ் டு டேக் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தட் தே ஷுட் கெட் டிஸ்டிங்ஷன். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும். முதல்ல கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. டான்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே பார்த்து ஆடிடலாம் நம்ம. ஓ இதானா அதானான்னு ஆடிடலாம். ஒரு வீடியோ பார்த்தோன்னா கூட டக்குன்னு ஓகே எஸ் வி கேன் டூ இட்னு. ஆனா அதை கத்து கொடுக்கறதுங்கிறது they should have a proper knowledge of தாளம், the music, the adavers எல்லாமே. இப்ப எல்லாரும் வந்து டான்ஸ் டீச்சர் ஆகணும், அரங்கேற்றம் முடிச்சுட்டு டான்ஸ் டீச்சர் ஆயிடலாம். அதுக்கு கஷ்டம். ஏன்னா they have to work for it. ஆகலாம் பட் they have to work for it. அப்போ முதல்ல பேஷன்ஸ் கத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து they have everything in your hand. இப்போ மொபைல்ல everything you have. என்னெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. என் பொண்ணு எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவான், ஆரம்பிக்கும் போதே எனக்கு எப்போ அரங்கேற்றம் பண்ணுவீங்கன்னு கேட்கற ஆளுங்களும் இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு நீங்க எப்ப என் பொண்ணுக்கு அரங்கேற்றம் பண்ணுவீங்க, அன்னைக்குதான் ஆரம்பமே, வித்யாரம்பமே அன்னைக்குதான். அப்போ வந்து கேட்பாங்க எவ்வளவு வருஷம் நீங்க எடுத்துட்டீங்க அரங்கேற்றத்துக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அத மாதிரிலாம் நம்ம வந்து see it is not in our hand. It not சொல்ல it is depends on your child and her practice. I am ready to teach. இப்ப நான் எப்படி சொல்லி தரேன்னா எஸ் யாரெல்லாம் என்கிட்ட ஆசையா எனக்கு டான்ஸ் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டோட, ஒரு டெடிகேஷனோட, ஒரு சின்சியாரிட்டியோட வராங்களோ அத்தனை பேருக்கு ஐம் டீச்சிங் டான்ஸ். அப்போ அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். ஸோ தட் இஸ் காட்ஸ் கிவன். இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கோவப்பட்டதே கிடையாது. கரெக்ட்? கரெக்ட் மேம். ஸோ அது என்னோட நேச்சராகவே மாறிடுது இப்போ. ஓகே ஃபைன் லெட்ஸ் கண்டினியூ அப்படின்னு இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அது அப்படி. ஸோ அதனால பேஷன்ஸ் ஆல்ரெடி பில்டினா இருக்கிறது எனக்கே தெரியல, இப்போதான் எனக்கே தெரியாது. So going on with that. So எல்லாம் அந்த dedication and sincerity and with a proper practice இருந்தா anyone can become dance teacher. And the patience தான் first வேணும். அது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் then you can train yourself and become a dance guru. Not a problem at all. So online classes எடுத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? So foreign students-க்கு நீங்க இந்த online classes எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆன்லைன் கிளாஸஸ் ஆக்சுவலா எல்லாரும் இங்க கத்துண்டவங்க தான் என்கிட்ட. ஸோ இங்க இந்தியாவில் ஒரு 2-3 இயர்ஸ் கத்துண்டு தே வெண்ட் அண்ட் செட்டில் இன் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தங்க செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னும் 4 பேர் வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அங்க போயிட்டு தே வாண்டட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. மேம் நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் இன் ஸ்கைப். அந்த பசங்களும் வந்து ரொம்ப டெடிகேஷன் ஜாஸ்தி. இப்போ நான் 5:30 கிளாஸ் சொன்னேன்னா 5 o'clock எனக்கு மெசேஜ் வந்துடும், மேம் ஐ எம் ஆன்லைன், ப்ளீஸ் கால் மீ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி டு டேக் கிளாஸ் அப்படின்னு. அவ்வளோ பங்க்சுவல், அவ்வளோ பங்க்சுவல். அந்த அளவுக்கு. அண்ட் ரெண்டாவது என்ன டீச் பண்றோமோ சின்சியரா கத்துண்டு அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி காமிச்சிடணும்ன்ற ஒரு அந்த ஒரு வேகம், அந்த ஒரு அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே ஐ கேன் see with them. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ மேம் நாங்க வந்து ஃபாரின்ல தான் இருக்கோம், ஆனா உங்களை வந்து இந்தியால இருந்து நாங்க டான்ஸ் கத்துக்கிறோம், பாட்டு கத்துக்கிறோம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ப்ளீஸ் கண்டினியூ. எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். அதுதான் ஒரு தொல்லை அதுல.
மற்றபடி they are very good and still they wanted to continue. அவங்க இங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க I have to make them அரங்கேற்றம் பண்ணணும், அது பண்ணணும்பாங்க. But still we have to give some time for that. Correct. So now they are continuing with good. Sure ma'am. Ma'am, இன்னொரு question இருக்கு எனக்கு. இப்போ இந்த டான்ஸ் ஃபார்ம் வந்துட்டு டான்ஸ் தவிர வேற உங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற என்னத்தை கத்து கொடுக்கும்? டான்ஸ் தவிர வேற ஏதாவது கத்து கொடுக்குதா ஸ்பெஷலா? எஸ்பெஷலி பரதநாட்டியம் கல்ச்சர் டான்ஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு பிஹேவியரல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா கத்துக்கிறவங்க கிட்ட? இப்போ வந்து நம்ம கல்ச்சர் அது ஒண்ணு. ஓகே. அண்ட் ரெண்டாவது இப்போ பாடியை வந்து ஆக்டிவா இப்போ இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸே கிடையாது. ஆமா. யூ கேன் வெரி வெல் சே எவ்ரிபடி இஸ் சிட்டிங் வித் ஃபோன், ஐபேடு, லேப்டாப், இவ்வளவுதான். ஆக்டிவிட்டியே கிடையாது. அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ்ல ஆடும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்படியா என் பொண்ணு ஆடுறாளா, பரவாயில்லையே, வீட்டுல உட்காந்தாலும் ஐபேடு தான் மேடம் எப்ப பார்த்தாலும் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸசைஸ், ஃபுல் எக்ஸசைஸ். இப்போ பரதநாட்டியம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹெட் டு டோ வரைக்கும் எக்ஸசைஸ் வந்துடுது. அண்ட் ரெண்டாவது வி ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் ஒன்லி. முதல்ல நாங்கள் ஸ்லோகம் ஆரம்பிச்சுட்டு ஹெட் டு டோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோமே கிளாஸ். அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆயிடுறது. அண்ட் ரெண்டாவது பாடி, மைண்ட், சோல் எல்லாமே வந்து வில் பி கரெக்ட். எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுடும், கரெக்டா வந்து நின்றுடும். எஸ் இப்போ பண்ணணும் அப்படிங்கும்போது பசங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா சந்தோஷமா பண்ணுவாங்க டான்ஸ். அதே மாதிரி நான் சொல்லுவேன், கற்றுக் கொடுக்கும் போது கூட யூ ஹாவ் டு ஃபீல் யுவர் செல்ஃப். நம்ம நல்லா பண்றோமா, இப்படி கை வச்சிருக்கோமா, கை பாரு, உன் கையை நீ பாரு, அப்பதான் தெரியும் கை மேல இருக்கா கீழே இருக்கா பாரு. கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ரீசெண்டா ஒரு ஸ்டடி கூட படிச்சேன் நான் இன்னைக்கு கூகுள்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங். ஏதோ ஒரு இது ஆர்டிகல் படிச்சேன் நான். இட் இம்ப்ரூவ்ஸ் பிரெயின் ஆல்சோ. பரதநாட்டியம் பிரெயின் ஃபங்க்ஷன் கூட அது இம்ப்ரூவ் பண்ணுது. நைஸ். பிரெயின் ஃபங்க்ஷன் கூட இம்ப்ரூவ் ஆகுது. ரீசெண்டா ஐ ஹேவ் ரெட் இன் தி ஆர்டிகல் இன் கூகுள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பசங்க வந்து இன்னும் கான்சென்ட்ரேட்டடா நல்லா பண்ணுவாங்க. பசங்க வந்து படிக்கும்போது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா பொண்ணு உங்ககிட்ட டான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, பரவாயில்ல மேம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாவ அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் பசங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். இப்ப இருக்கிற வேர்ல்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மெஷின் டைப்பா ஓடின்னு இருக்கு. ஸோ அப்போ என்கிட்ட நாங்க எக்ஸாம்ஸ் வச்சா கூட, எக்ஸாம்ஸ் இருக்கு பசங்களுக்கு, மார்ச் நான் லீவ் கொடுத்தா கூட எவ்ரி இயர் ஐ கிவ் மார்ச் ஹாலிடே. எல்லாரும் படிங்க பசங்க, எல்லாரும் படிங்க எக்ஸாம்க்கு, யாரும் வராதிங்க கிளாஸ்க்கு, நானும் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் லீவ் கொடுத்தா கூட அந்த ஒரு மாசம் மிஸ் பண்ணிட்டோமே நினைப்பாங்க பசங்க. அந்த அளவுக்கு இப்போ they want to continue அப்படின்ற மாதிரி இருக்கு. ஈவன் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல they all are coming in online classes. நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி ஏப்ரல்ல இருந்து I'm taking online classes. ஸ்கைப், ஜூம், மீட் எல்லாத்தையும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ இன்னும் ஃபுல்லி ஆக்குபைட் ஆயிடுது. இப்போ அவங்க வந்து they are relaxing themselves when they are coming for the dance class. சந்தோஷமா வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, மேம் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு மேம், சீக்கிரமா போகணும் மேம், அது பண்ணணும் மேம், இது பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா அமிச்ச கூட இல்ல மேம் நான் அப்புறம் போய் படிச்சுக்கிறேன், பரவாயில்ல நான் இதுக்கு ஸ்டெப்பை கத்துட்டு போறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் they will show. And it really, it's a very good exercise for the body first. Sure ma'am, thank you. Next over to Sapna. Hi again ma'am. Hi Sapna. Ma'am, என்னோட question வந்து ஒரு quote பேஸ் பண்ணி, so there is a saying which goes by, behind every successful man there is a woman and vice versa. So நீங்க நம்ம டான்ஸ் கிளாஸ் இவ்ளோ இயர்ஸா நடத்திட்டு வரீங்க, உங்களுடைய சக்சஸ்க்கு பிஹைண்ட் இந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு சொல்றீங்க மேம்? Nice. It's definitely my husband. From the day one நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கும் போது அப்படியா ஓகே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு. He doesn't have any knowledge about the dance or music. எதுவுமே, அதாவது he's in a different field. So ஸ்டார்ட் பண்ணணுங்கும் போது you can start அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா he said, உனக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ ஒன்று, you have to improve first. ஒரு டான்ஸ் டீச்சர்ன்ற ஒரு பொசிஷன் வரும்போது you start doing it அப்படின்னு சொல்லிட்டு
And he only told me to give, இப்போ அவர் தான் வந்து ஐடியா கொடுத்து எனக்கு நீ கிராஜுவேஷன் பண்ணு, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுன்னு. He was the full support, I can see. ஸோ அவர் தான் வந்து இந்த அளவுக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, நீ டாக்டரேட் பண்ணு, யூ டூ இட், யூ கேன் டூ இட்னு சொல்றாரு. பட் இப்போ வி டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட், அதனால அதை ஸ்டெப் அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கேன் நான். பட் ஹீ இஸ் அ ஃபுல் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் வென் த ப்ரோக்ராம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கும். ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை சலங்க பூஜை ஆகட்டும், இல்லை அரங்கேற்றம் ஆகட்டும், எது இருந்தாலும் என்னோட டீச்சிங் பார்ட் மட்டும்தான் என்னோடது இருக்கும். இப்போ ஆனுவல் டேல வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாரு. எல்லாருக்கும் நீ மொமெண்டோஸ் கொடு, அந்த மொமெண்டோஸ் எல்லாம் கூட அவர் தான் போய் வாங்கிட்டு வருவாரு. நான் எங்கேயுமே எதுக்குமே போனதே கிடையாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஸோ அதனால ஹீ வில் ஆர்டர் எவ்ரி திங் அண்ட் கெட் இட். அந்த டைம்க்கு எனக்கு வந்துடும், அவ்வளோதான். எப்போ ப்ரோக்ராம் அவ்வளோதான், என்ன ஃபோட்டோ வேணுமா, வீடியோ வேணுமா, எது வேணும். அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் நெகோஷியேட்டர் ஆல்சோ. எல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் டூ ஆன் ஹிஸ் ஓன். எனக்கு எல்லாம் ரெடி ஆயிடும் ப்ரோக்ராம்க்கு. ஸோ எனக்கு கவலைப்பட்டதே கிடையாது. என்னோட ப்ரோக்ராம்னா என்னோட பையனும் ஹஸ்பண்டும் தான் டென்ஷன் ஆவாங்க. So there are two men. He will take care of the recording part. அவன் லேப்டாப்ல நீ எனக்கு இதை செட் பண்ணி கொடு, அதை செட் பண்ணி கொடு, எல்லாத்தையும் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி பென்ட்ரைவ் எல்லாம் காப்பி பண்ணி கொடுத்து எல்லாம் ரெடிமா அப்படின்ட்டு போயிடுவாங்க தான். ஸோ அதனால 2 பேரும் they will work for me. ஸோ அதனால எனக்கு இந்த இவ்வளவு வருஷம் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்ட்ரெயினே தெரியல. Sure, ma'am. Next, over to Ashwini. Another question, ma'am. What are your other interests apart from dance and music? Other interest அப்படி ஒன்றும் பெரிய விஷயம். நான் வந்து டிராயிங்லாம் ரொம்ப வீக்குப்பா. ஐம் வெரி வீக் இன் டிராயிங். ஒரு லைன் கூட ஸ்ட்ரெயிட்டா போட வராது எனக்கு. எங்க மேம் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு லைன் கூட ஸ்ட்ரெயிட்டா போட வரல உனக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெரி வீக் இன் டிராயிங் அண்ட் ஆல். அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸ் இது எடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் இன்ட்ரெஸ்ட் போகல. தட் இஸ் வாட் ஐ ஹேவ் டு சே ஃப்ராங்க்லி. ஸோ ஐ டோன்ட் ஹேபிட் ஆஃப் எனக்கு அந்த புக்ஸ் ரீடிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ, ஒன்றுமே அது சின்ன வயசுல இருந்த பழக்கமே கிடையாது. அண்ட் எக்ஸசைசஸ், வாக்கிங் அதெல்லாம் போறதெல்லாம் நல்லா பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் மோர் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை, ஒன்றும் கிடையாது. Okay, thank you. Sure. Ma'am, one last question from Kavya. மேம், இது எனக்கு சம்பந்தப்பட்டதா ஒரு கேள்வி இருக்கு. So what is your advice for person to take dance as a career? டான்ஸ் as a career தாராளமா எடுத்துக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. கரியர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கணும் ஃபர்ஸ்ட், இல்ல செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். இப்போ என்னோட கரியர்ல நான் எடுத்துட்டப்ப பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் வேர் என்கரேஜிங். அம்மா அப்பா வந்து தேவர் கீப் ஆன் என்கரேஜிங். நீ பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, எல்லாம் உன்னால பண்ண முடியும். நான் இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் உன்னால முடியும், நீ பண்ண முடியும்னு சொன்னது மை பேரண்ட்ஸ். ஸோ எனக்கே தெரியாது, நான் சொல்லுவேன் இல்லம்மா என்னால முடியாது, அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணிதான் ஆகணும். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். என்னோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனாலும் அது நீ பண்ணிடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணுன்னு சொல்றதுக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு முதல்ல வேணும். தட் யுவர் மதர் கேன் டூ. அது நல்லாவே தெரியும் எனக்கு. அண்ட் ஒரு டான்ஸை கேரியரை எடுத்துக்கிறதுக்கு இப்போ டான்ஸ் தான் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த டெசிஷன்லேருந்து யூ ஷுட் நாட் கோ பேக். அந்த டைலமாவே இருக்கக்கூடாது. டான்ஸ் இல்லை நம்ம படிச்சிருக்கோமே, வேலைக்கு போயிடலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அந்த ஒரு தாட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி நான் யோசிச்சேன். அந்த 5 வருஷம் வேஸ்ட் பண்ணதால தான் வந்து அந்த 5 வருஷம் I couldn't do anything, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு. அப்புறமா தான் சரி வேண்டாம் நம்மளுக்கு இதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கம் பேக் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அந்த எப்பயுமே அந்த 12 years ஆஃப் ஒர்க்கிங் வந்து எனக்கு அந்த ரொம்ப டைட் ஷெடியூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ திடீர்னு ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டப்போ டான்ஸ் கிளாஸ் போனேன்னா மார்னிங் 6 o'clock எழுந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன். அப்பெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சுது. இப்பெல்லாம் சான்ஸே கிடையாது.
அப்ப கூட எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, 10 மணிக்கு வந்திருக்கியா, சரி ஓகே பரவாயில்ல, நீ பரவாயில்ல 10 மணிக்கு வந்துட்டா போறோம் வீட்டுக்கு அப்படின்ட்டுருவாங்க. பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேன். ஜாலியா எங்க வேணா போறது, எப்ப வேணா போறது, எப்ப வேணா வர்றது, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கரியரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற போது உனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். எஸ், என்னால பண்ண முடியும் அப்படின்னு யூ ஹாவ் டு ட்ரை. ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் வேணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அண்ட் ரெண்டாவது ரொம்ப பொறுமை வேணும். சரி நம்ம பண்றதுக்கு எஸ் வி கேன் டூ இட். அண்ட் டான்ஸ்னா வெறும் ஒரு டான்ஸ் கிடையாது, அதை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ நீ இப்போ கேரியரை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூ ஷுட் லேர்ன். இப்போ டான்ஸ் கரியரை எடுத்துக்கணுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஓகே நீ ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிக்கணுமா, சரி ஆரம்பி. அப்போ ஆரம்பிக்கும் போது நீ வந்து தாளம் போட்டு சொல்லி கொடுக்கணும். தாளம் உனக்கு கையில நிற்குமா அதை பார்க்கணும். டான்ஸ் டீச்சர் ஆறுதுங்கிறது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் இருந்தா இது கஷ்டமா இருக்காது, மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு தாளம் கையில நிற்கணும். எஸ், ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நீ கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் டான்ஸ் கேரியர் எடுத்துக்கும் போது. இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, யூடியூப் வீடியோ பார்த்து அப்படியே காப்பி பண்ணி கற்றுக் கொடுத்துட்றாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் கிரியேட்டிவா இருக்கணும் முதல்ல. அது வந்து நிறைய உனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும், உனக்கு கிரியேட்டிவிட்டி வேணும். அண்ட் ரெண்டாவது எஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணியே ஆகணும். அந்த ஒரு எய்மோட கோலோட செட் பண்ணி ஒர்க் பண்ணா யூ கேன் டேக் டான்ஸ் அஸ் அ கேரியர். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷன் ஃபார் த லேடிஸ். ஸோ ஹோப் யூ வில் டேக் இட். Yes, ma'am. Sure, ma'am. You're very encouraging, actually. And I special thanks to all your senior students. ஏன்னா நாங்க கேட்ட உடனே அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம they ensured that இல்ல நாங்க தான் எங்க மேமுக்கு வந்து இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்போம்ட்டு அவங்களே क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணி it was really nice. I think ஒரு குருவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் இவ்வளோ டெடிகேஷன் காமிக்கிறதும் டுவர்ட்ஸ் அ குரு, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது. பட் ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் வெரி இன்ஸ்பைரிங் இன்டர்வியூ மேம். நீங்க உங்க பேச்சு ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் ஐ thoroughly enjoyed it. I hope நம்ம யூடியூப் வியூவர்ஸ் கூட இதை என்ஜாய் பண்ணுவாங்க. Yeah, so on that note, thank you. A nice time. I had a great time with all you people. Thank you all. Yeah, see you. Thanks Deepak. Yeah ma'am. See, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல யாரையுமே நல்லா வெளில போய் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னை பத்தி என்னோட ஓல்டு லைஃப் எல்லாம் பார்த்து பேச வச்சு இட் இஸ் அ ரிமெம்பரன்ஸ் அகெயின். ஸோ ஒரு நல்ல மீட்டிங்கா போச்சு. தேங்க்யூ சில்ட்ரன். Thank you all. Thanks, ma'am. Thank you ma'am. See you. Bye. Okay.